வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு போக்குவரத்து சாதனங்கள் அப்படிங்கிறது நிறைய பயன்படுத்தப்படுது. அதே நேரத்துல ஒரு ஊருக்குள்ள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கும் போக்குவரத்து சாதனங்கள் பல இருக்கு. அதுல குறிப்பா அரசு போக்குவரத்து அப்படின்னு எடுத்துட்டோம்னா பேருந்து, சிற்றுந்து இது போன்ற விஷயங்கள் இருந்தாலும் கூட மிக அதிகமாக எல்லா தட்டு மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்குவரத்து சாதனம் அப்படின்னு பார்த்தா அது ஆட்டோ. அப்படிப்பட்ட அந்த ஆட்டோல இருக்கக்கூடிய அந்த கட்டணம் அப்படிங்கிறது தொடர்ந்து நீடித்து வருகின்ற பல்வேறு விதமான பிரச்சனைகளை மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. மக்களும் அந்த பிரச்சனையை சமாளித்துக் கொண்டு ஒவ்வொரு போக்குவரத்திலும் பயணத்தை மேற்கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது அத்தியாவசியமான ஒன்று. அவசரத்துக்காக அதை ஏத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாலும் கூட பாதிப்பு அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயமாக தான் இருந்து வருகிறது. இதுல அவங்க ஆட்டோ தரப்பிலிருந்து, ஆட்டோ ஓட்டுநர்கள் தரப்பிலிருந்து பல்வேறு நியாயமான கருத்துக்கள், பெட்ரோல் விலை போன்ற விலை உயர்வு அப்படிங்கிறது ஒரு சில பக்கம் காரணங்களா இருந்தாலும் கூட கட்டண உயர்வினால பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதுக்காக சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டோவுக்காக முக்கியமாக அதை ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லிட்டு அதற்குண்டான ஒரு ரேட் அப்படி சிஸ்டம் அறிமுகப்படுத்தினாங்க. தற்போது அதுவும் நடைமுறையில் இருந்து வருகிறது. இதை தாண்டி தற்போது கொங்கு நாட்டு மக்கள், கோவை அங்க மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் அதிக அளவிலே அந்த பிரச்சனையில சிக்கி தவித்து வருகிறார்கள். இந்த பிரச்சனையை பற்றி, இதற்கு என்ன தீர்வு என்பது பற்றியெல்லாம் பேச காத்திருக்கிறோம். இது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை முதலில் பார்ப்போம். கடந்த வருடம் இதே நேரத்தில் சென்னை மாநகரில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த ஆட்டோ கட்டண நிர்ணய விவகாரம் தற்போது கோவை மாநகருக்கு நகர்ந்துள்ளது. சென்னையை போன்றே அங்கும் ஆட்டோக்களின் கட்டணத்தை முறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழகத்தின் இரண்டாவது பெரிய நகரமான கோவை மாநகரில் மொத்தம் 13,000 ஆட்டோக்கள் இயங்குகின்றன. சென்னையில் ஆட்டோக்கள் மீது வைக்கப்பட்ட நேர்மையற்ற கட்டணம், முரண்பாடான பேச்சு என அத்தனை குற்றச்சாட்டுகளும் கோவைக்கும் பொருந்தும் என்கின்றனர் கொங்கு நாட்டு மக்கள். 2009ஆம் ஆண்டு முதல் 2 கிலோமீட்டர்களுக்கு 20 ரூபாய், பின்னர் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 10 ரூபாய் என கோவை ஆட்டோ கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் ஓட்டுநர்கள் எவருமே இதை பின்பற்றவில்லை என்று மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த ஆண்டு உச்சநீதிமன்ற ஆணையின் பேரில் சென்னையில் ஆட்டோ கட்டணங்கள் மாற்றியமைக்கப்பட்டதை அடுத்து கோவையிலும் இதுபோன்ற மாற்றம் தேவை என்ற கோரிக்கை வலுத்தது. இதையடுத்து கடந்த செப்டம்பர் மாதமே ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கம், நுகர்வோர் அமைப்புகள் மற்றும் அரசு அதிகாரிகள் கூடி இதுகுறித்து ஆலோசனை நடத்தினர். அதில் முதல் 1.5 கிலோமீட்டருக்கு ரூபாய் 30, கூடுதல் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரூபாய் 15, மலைப்பகுதிகளில் 2 கிலோமீட்டருக்கு ரூபாய் 40, கூடுதல் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரூபாய் 20 என கட்டணத்தை மாற்ற வேண்டும் என்பது ஓட்டுநர்கள் தரப்பு வாதமாக இருந்தது. ஆனால் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த நுகர்வோர் அமைப்புகள் சென்னையில் பின்பற்றப்படும் அதே கட்டணத்தை கோவையில் நிர்ணயிக்க வேண்டும் என கோரினர். உடன்பாடு எதுவும் ஏற்படாத நிலையில் இருதரப்பு கோரிக்கைகளையும் தமிழக அரசுக்கு அனுப்பி வைத்தது மாவட்ட நிர்வாகம். அந்த அறிக்கையை பரிசீலித்து வரும் தமிழக அரசு இதுவரை அதன் நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. ஆனால் கோவை மாவட்ட ஆட்டோ தொழில் சங்கங்கள் அவர்கள் கோரிய கட்டணத்தின்படி ஒரு புதிய அட்டவணையை செய்தித்தாள்களில் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஒப்புதல் இல்லாத கட்டணத்தை வெளியிட்டதால் அவர்களுக்கு நோட்டீஸும் அனுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தற்போதுள்ள விலைவாசிக்கு ஏற்ப கோவை ஆட்டோ கட்டணத்தை 1 மாத காலத்திற்குள் மாற்றி அமைக்குமாறு தமிழக போக்குவரத்து துறை ஆணையாளருக்கு உத்தரவிட்டுள்ளது. சென்னை மக்களுக்கு கிடைத்தது போல் கோவை மக்களுக்கும் தீர்வு கிடைக்குமா என்ற கேள்வி ஒரு பக்கம் எழ, 1 வருடமாக செயல்பட்டு வரும் சென்னையின் புதிய மீட்டர் சரியாகத்தான் இயங்குகிறதா என்ற சந்தேகமும் கூட எழத்தான் செய்கிறது. சந்தேகங்கள் வலுக்கிறது. குறிப்பாக சென்னையில் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த புதிய கட்டணம் நீடித்து வருகிறதா, மக்களுக்கு அது பயனுள்ள வகையில் இருக்கிறதா? இதேபோன்று கோவையிலும் இந்த கோவையில் இருக்கக்கூடிய அந்த கொங்கு நாட்டு மக்கள் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கும் தீர்வு எட்டப்படுமா என்பது பற்றியெல்லாம் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சி நாம் பேச காத்திருக்கிறோம். இதற்காக அரங்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார் ஏஐடியூசியினுடைய தமிழ்நாடு ஆட்டோ சம்மேளனத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு சேஷசேனம் நம்மோடு வந்திருக்கிறார். வணக்கம் சார். அதே நேரத்தில் களத்திலிருந்து எமது செய்தியாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். கோவையிலிருந்து எமது செய்தியாளர் நேசராஜும், அதே நேரத்தில் சென்னையிலிருந்து எமது செய்தியாளர் சசிகுமாரும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்டோக்கள் மொத்தம் எத்தனை இருக்கிறது, அது பற்றிய ஒரு முழு விவரத்தை நாம் இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
ஆட்டோக்கள் என்று எடுத்துக்கொண்டோம். மொத்தம் 2,20,440 ஆட்டோக்கள் ஓடுகின்றன. இதில் குறிப்பாக சென்னையில் மட்டுமே 72,470 ஆட்டோக்களும், இன்று தற்போது பிரச்சனை என்று சொல்லக்கூடிய அந்த கோவையில் இருக்கக்கூடிய ஆட்டோக்கள் மொத்தம் 13,000 ஆட்டோக்களும் ஓடுகின்றன. இதைத் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான அரசு விதித்திருக்கின்ற சில விதிமுறைகளை நாம் பார்க்கலாம். கட்டாயம் காக்கி உடை அணிய வேண்டும், பெயர் எழுதி அதாவது நேம் பேட்ச் அணிய வேண்டும். அதைத் தொடர்ந்து ஆட்டோவை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், மஞ்சள் நிறத்தில் வண்ணம் பூசப்பட வேண்டும். இதெல்லாம் ஒரு பொதுவான விதிமுறைகள். ஆனால் அது பின்பற்றப்படுகிறது. ஆட்டோவிற்குள் புகைப்பிடிக்க கூடாது. சில ஆட்டோல இருந்தே புகையா பின்னாடி போகாது வேற விஷயம். பட் ஆட்டோக்குள்ள பயணிக்கு புகை பிடிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். பயணிகளிடம் தகாத முறையில் பேசக்கூடாது. அவர்களுடைய பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நாகரிகமாக இருக்க வேண்டும். ஓட்டுநர் இருக்கையில் வேறு நபர் அமரவோ பொருட்கள் வைக்கவோ கூடாது. ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான அரசு விதிமுறைகள்ல சாலை போக்குவரத்து விதிகளை மீறி செயல்படக்கூடாது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு விதிமுறையாக பார்க்கப்படுகிறது. ஓட்டுநர் உரிமம், ஆர்சி புத்தகம், காப்பீடு ஆவணங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். இதைத் தொடர்ந்து 3 பயணிகளுக்கு மேல் அனுமதிக்க கூடாது. இது ஒரு மிக முக்கியமான ஒன்று. அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிகம் வசூலிக்க கூடாது அப்படிங்கிறதும், செல்ல விரும்பக்கூடிய இடத்திற்கு குறைவான தூரம் உள்ள சீக்கிரம் செல்லக்கூடிய பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படியே சுத்தி ஊரெல்லாம் சுத்தி காட்டி மீட்டர் கூடியிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி அரசு நிர்ணயித்த கட்டணத்தை தெரிவிக்கக்கூடிய மீட்டர் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அரசு வழங்கிய அந்த புதிய கட்டண அட்டவணை அப்படிங்கிறது பிரதானமாக வைக்கப்பட வேண்டும். அதாவது எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு வகையிலே அந்த அட்டவணை அங்கு பொருத்தப்பட வேண்டும். சென்னையில் திருத்தப்பட்ட ஆட்டோ கட்டணம் தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடியது. முதல் 1.8 கிலோமீட்டருக்கு 25 ரூபாயும், கூடுதலாக செல்லக்கூடிய ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 12 ரூபாயும் வசூலிக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. கோவையில தற்போதைய ஆட்டோ கட்டணம், இப்போதைக்கு இருக்கிற ஆட்டோ கட்டணம் பாத்தீங்கன்னா முதல் 2 கிலோமீட்டருக்கு 20 ரூபாயும், கூடுதலாக செல்லக்கூடிய ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 10 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. இது கோவையில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டோ கட்டணம். கோவையில ஓட்டுநர்கள் கோரக்கூடிய கட்டணம். அவங்க எதுக்காக இந்த பிரச்சனை எல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத மிக முக்கியமாக 1.5 கிலோமீட்டருக்கு 30 ரூபாயும், கூடுதல் கிலோமீட்டருக்காக 15 ரூபாயும் அப்படிங்கறதா அவங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இதான் அவங்க கேட்கக்கூடிய ஒரு கட்டணம். இதை தொடர்ந்து வழக்கமாக இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நிகழ்ந்தது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு புகார், ஏன்னா இது நடைமுறைப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட எண்கள் புகார் இருந்தால் அதை தெரிவிக்க வேண்டிய கட்டணங்கள் மற்ற சென்னையில 24749001 24749002 இது புகாருக்காக தெரிவிக்கப்பட்ட எண்கள். இது சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டோல கட்டணங்கள் முறையாக வசூலிக்கப்படவில்லை அப்படின்னா புகார் தெரிவிக்க வேண்டிய எண்களாக பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் நான் நமது செய்தியாளர் நேசராஜ் அவர்கிட்ட நான் பேச நினைக்கிறேன். நேசராஜ், அங்க இருக்கக்கூடிய குறிப்பாக கோவையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை, ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக அந்த கட்டணம் வசூலிக்கப்படுகிறதுக்கு அதுக்கு முறைப்படுத்தப்பட்டது. தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? மக்கள் அங்கு என்ன மாதிரியான பிரச்சனையை சந்திக்கிறார்கள்? அது பற்றி விவரங்கள் சொல்லுங்க நேசராஜ். கோவை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 13,000க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயங்கி வருகின்றன. இவர்களுக்கு 2007ஆம் ஆண்டு அப்போதைய அரசு மீட்டர் கட்டணமாக 2 கிலோமீட்டருக்கு 14 ரூபாயும், 1 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டருக்கு 6 ரூபாயும் வசூலித்து வந்தனர். இதே நிலைதான் தற்போதும் நீடித்து வருகிறது. தற்போது அனைத்து சங்க கூட்டமைப்பு சங்க சார்பில் அவர்கள் ஒரு அட்டவணையை அளித்துள்ளார்கள். அதில் குறிப்பாக கிலோமீட்டருக்கு மினிமம்காக 30 ரூபாயும், 1 கிலோமீட்டருக்கு 15 ரூபாயும் வசூலித்தால் எங்கள் வாழ்வாதாரம் முன்னேறும் என இவர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் பின்பு 2013ஆம் ஆண்டு மாவட்ட தலைவராக இருந்த கருணாகரன் அப்போதைய முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. அதன் பின் இவர்களுடைய நிர்ணயம் செய்யப்பட்டதை வாபஸ் பெறப்பட்டு தற்போது எந்த நடவடிக்கையும் இல்லாமல், எந்த கட்டண விகிதமும் இல்லாமல் தற்போது செயல்பட்டு வருகிறது. ஆனால் இவர்கள் கூறுவது மினிமம் கட்டணமாக 30 ரூபாயும், கிலோமீட்டருக்கு 15 ரூபாய் கொடுத்தால் மட்டுமே இந்த ஆட்டோ நல்லாக இயங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுல குறிப்பாக கோவையில பொறுத்த வரைக்கும் 5 நிமிடத்திற்கு ஒரு பஸ் இயங்கிட்டு இருக்கு. இதனால ஆட்டோ அவ்வளவு சீக்கிரமா எங்களால ரன் பண்ண முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதனால நுகர்வோர் அமைப்பு லோகங்கிறவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருந்தாரு. அவர்கிட்ட கேட்போம். சார், இந்த வழக்கை பத்தி சொல்லுங்க. இந்த கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆட்டோக்களில் மீட்டர் கட்டணம் வசூலிப்பது குறித்த பல்வேறு மக்களுடைய தரப்பு புகார்கள் மற்றும் அவங்களுடைய பிரச்சனைகளை சேர்ந்து தீர்க்க முடியாமல் இருந்தது. இதுக்கு ஒரு வகையில் பாத்தீங்கன்னா அரசும் காரணம். ஏன்னா இந்த கோவையை பொறுத்தளவு ஆட்டோக்கள் மீட்டர் கட்டணம் வசூலிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு கையாளப்படல. இந்த நிலை தொடர்ந்து நீடிச்சு வந்ததுனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா 2007 ஒரு ஜீவோ போட்டாங்க.
அந்த 2007 ஜிஓல வந்து 2 கிலோமீட்டருக்கு 14 ரூபாயும் அடுத்து வருகிற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 7 ரூபாயும் வசூலிப்பதாக உத்தரவிடப்பட்டது. ஆனாலும் அந்த கட்டணத்தை அமல்படுத்த முடியாத சூழ்நிலை கோவை மாவட்டத்தில் ஏற்பட்டது. இதுக்கு மாவட்ட நிர்வாகம் ஒரு வகையில் காரணமாக இருக்குது. மேலும் கோவையில பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஆட்டோக்கள் வந்து பயணம் செய்வதற்கு பொதுமக்கள் விரும்பக்கூடிய நிலை இருந்தாலும் கூட இந்த கட்டணம் நிர்ணயித்து வசூல் செய்வதில் வந்து உள்ள முரண்பாடுகள் வந்து அதிகமாக இருந்ததுனாலதான் இதுல வந்து தேக்க நிலை ஏற்பட்டது. அதன் பின்பு கடந்த 2009 அன்று நீரஜ் மிட்டல் கலெக்டர் இருக்கும் பொழுது இந்த ஆட்டோ கட்டணம் பிக்ஸ் பண்றதுக்காக ஒரு கமிட்டி கூட்டம் போடப்பட்டு அதுல வந்து ஆட்டோ தொழிற்சங்கங்கள் கேட்டுக்கொண்டபடி மினிமம் 2 கிலோமீட்டருக்கு 20 ரூபாயும் அடுத்து வருகிற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு 10 ரூபாயும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதுலயும் ஒரு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. ஆனாலும் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக அந்த கட்டணம் நிர்ணயம் செய்ய முடியாத நிலை மாவட்ட நிர்வாகத்துக்கும் ஏற்பட்டது. இதனால் ஆட்டோ தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டனர், பொதுமக்களும் பாதிக்கப்பட்டனர். இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு இழுபறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சுப்ரீம் கோர்ட் பேஸ் பண்ணி என்ன பண்ண சென்னையில மட்டும் ஆட்டோ கட்டணம் பிக்ஸ் பண்ணாங்க. அப்ப சென்னையில வந்து கோர்ட் உத்தரவின் அடிப்படையில் வந்து சென்னையில கட்டணம் பிக்ஸ் பண்ண போல கோவையிலும் வந்து இந்த மாதிரியான ஆட்டோ கட்டணம் நிர்ணயம் செய்தா ஆட்டோ தொழிலாளர்களுடைய நலனும் பயனளிக்கும். அதே போல பொதுமக்களுக்கும் ஆட்டோக்களை பயன்படுத்தக்கூடிய நிலை உருவாக்கப்படணும். இதுக்கு அரசு வந்து எந்த நடவடிக்கை எடுக்கப்படலை என்ற காரணத்தினால்தான் ஒரு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. அதுல வந்து 24/9/2013 ஒரு மாவட்ட ஆட்சியராக இருந்த கருணாநிதி அவர்கள் வந்து எல்லா தொழிற்சங்கங்களையும் கூப்பிட்டு நுகர்வோர் அமைப்பை கூப்பிட்டு ஒரு கூட்டம் கூட்டி அதுல வந்து ஆட்டோ தொழிற்சங்களுடைய கருத்துக்களை வந்து மினிமம் 2 கிலோமீட்டருக்கு 30 ரூபாயும் அடுத்து வருகிற ஒரு கிலோமீட்டருக்கு 15 ரூபாயும் வசூலிக்கிறதுக்கு எங்களுக்கு வேண்டும் சொல்லி ஒரு கோரிக்கை வைத்தாங்க. எங்களுடைய அமைப்பு தரப்பில் பாத்தீங்கன்னா அரசு என்ன உத்தரவிடுகிறதோ அதன்படிதான் ஒரு சொல்ல வேண்டிய ஒரு இருக்கிற காரணத்தினால சென்னையில வசூலிக்கக்கூடிய சென்னையில லட்சக்கணக்கான ஆட்டோக்கள் ஓடுகின்றன. அதுல வசூலிக்கக்கூடிய கட்டணத்தையே இந்த மாதிரி 25 ரூபாய் 1.8 கிலோமீட்டருக்கு 25 ரூபாயும் அடுத்து வருகிற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு 12 ரூபாயும் வசூலிப்பதற்கு உத்தரவிடப்பட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையா இருந்தது. அதுலயும் கூட வந்து இருதரப்பு கருத்துக்களையும் கேட்டு மாவட்ட ஆட்சியர் இருந்த கருணாநிதி அவர்கள் சென்னைக்கு அரசுக்கு பரிந்துரை பண்ணார். ஆனா இதுல வந்து அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம கோப்பை கிடப்பில் போட்டதுனால பாத்தீங்கன்னா இப்ப ஆட்டோ தொழிலாளர்களே கூட வந்து இன்னைக்கு வந்து ஆட்டோ மீட்டர் கட்டணம் ஓட்டி எங்களுக்கு அன்றாட ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் வீட்டுக்கு கொண்டு போகக்கூடிய சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில அவங்க போராடிட்டு இருந்தாங்க. இப்ப மீட்டர் கட்டணம் வேணுங்கிற சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க அவங்களே. அப்போ மீட்டர் கட்டணம் ஓடாது அவங்களுடைய வாழ்வாதாரம் ஆகு அப்படிங்க கூட இல்ல. அதே போல வந்து பொதுமக்களும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பொறுத்தவரை பஸ்ல எல்லாம் ஏறவே முடியாது. இப்ப ஆட்டோக்களை மீட்டர் கட்டணம் வசூலிச்சாங்கன்னா வேலைக்கு போற பெண்கள் அவசர போறவங்க எல்லாம் வந்து ஆட்டோவை பயன்படுத்துவாங்க. இப்ப இந்த மாதிரியான ஒரு ஆட்டோக்கள் வந்து கட்டணம் நிர்ணயம் செய்யப்படாத சூழ்நிலை இப்ப கால் டாக்ஸில அதிகமாக உருவாச்சு. இப்ப கால் டாக்ஸி உருவாக போய் என்னாச்சுன்னா பாதிப்புகள் வந்து ஆட்டோ தொழிலாளர்கள் பொதுமக்கள். இந்த நிலையில வந்து நாங்க என்ன பண்ண இதுக்கு ஒரு கட்டணத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும். அது எந்த கட்டணம் வந்து கூடி முடிவைக்கப்படுங்கிறத இதுக்கு ஒரு டைம் ஃபிரேம் பிக்ஸ் பண்ணணுங்கிறத நாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுமக்கள் நலனுக்காக ஏன்னா இப்ப ஆட்டோ டிரைவர்ல வந்து மீட்டர் கட்டணம் போட்டு ஓட தயார் மனு கொடுத்துருக்காங்க தொடர்ந்து. அப்ப இந்த சூழ்நிலை அரசாங்கம் உடனடியாக ஒரு முடிவெடுக்கப்படுங்கிறத எங்களுடைய அமைப்பு சார்பாக ஒரு வழக்கு தொடர்ந்து பொதுநல வழக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆண்ட்ரோஸ் ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து ஒரு 100 மில்லி ஆயிலும் சேர்த்து 99 ரூபாய் ஆகுது. இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஒரு நாள் ஒன்றுக்கு 200 ரூபாயும் கிடைக்காத நிலையில வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து மிகுந்த கவலைக்குள்ளாகி வருகின்றனர். ஆண்ட்ரோஸ் தொடர்ந்து பேசலாம். குறிப்பாக 14.6 என்று சொல்லக்கூடிய அதாவது முதல்ல 2 கிலோமீட்டருக்கு 14 ரூபாயும் தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு 6 ரூபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்தில் பெட்ரோலினுடைய விலை பாத்தீங்க அப்படின்னா 30 ரூபாய் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது தரப்புல தற்போது 100 ரூபாய்க்கு பெட்ரோலும் ஆயிலும் போடப்படுகிறது. ஆனாலும் எங்களுக்கு அதற்குண்டான விலை கட்டுப்படியாகவில்லை என்று சொல்லுகிறார்கள். இது பற்றி நாம் இன்னும் விரிவாக பேச காத்திருக்கிறோம். இது சென்னையிலும் இந்த நடைமுறைப்படுத்தப்பட்ட கட்டணங்கள் முறையாக அமல்படுத்தப்படுகிறதா என்பது பற்றி எல்லாம் பேச காத்திருக்கிறோம். சென்னையில ஆகஸ்ட் மாதம் 2013 ஒரு அரசு ஆணை வெளியிட்டாங்க. அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ கட்டணத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு கட்டணமாக முதல்ல இருக்கக்கூடிய 1.8 கிலோமீட்டர்ஸுக்கு 25 ரூபாயும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 12 ரூபாய் அப்படின்னு விதிக்கப்பட்டது. இது தற்போது முழுமையாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது பற்றி நமது செய்தியாளர் சசிகுமார் பேசலாம். சசிகுமார் வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரத்துல அந்த குறிக்கப்பட்ட அந்த கட்டணம் சென்னையில முழுவதுமாக அமல்படுத்தப்பட்டிருக்கிறதா, அது முழுவதுமாக அமல்படுத்தப்பட்டிருக்கிறதா, மக்கள் அது பற்றி என்ன சொல்றாங்க, ஆட்டோ ஓட்டுநர்கள் அவங்களுடைய கருத்தாக என்ன சொல்றாங்க? ஆண்ட்ரூஸ், சென்னை வந்து ஒரு மிகவும் பெரிய ஒரு தொழில் நகரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தொழில் நகரத்துல மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 72,000
தேதி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி இந்த புதிய ஆட்டோ கட்டண முறையை அமல்படுத்தி இருக்காங்க. இந்த முறையின் மூலமா பாத்தீங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது. ஆட்டோ கட்டணம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள் இருக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக தமிழக அரசு இந்த புதிய வரைமுறை செய்யப்பட்ட இந்த ஆட்டோ கட்டணத்தை விதிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் இந்த சென்னையில் ஓடக்கூடிய இத்தனை ஆட்டோக்களுக்கும் இந்த விதிமுறைகள் உட்படுத்தப்பட்டு மீட்டர்களும் பொருத்தப்பட்டிருக்கு. தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த சென்னை எழும்பூர் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோவில் மீட்டர் திருத்தப்பட்ட கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எழுதப்பட்டிருக்கு. இதுல எவ்வளவு ரூபாய் கட்டணம் விதிக்கப்படுகிறது, இந்த 2 கிலோமீட்டர் அதாவது 1.8 கிலோமீட்டருக்கு கூடுதலாக போகக்கூடிய ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் எவ்வளவு ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்பதை தமிழக அரசு வரையறுக்கப்பட்டது. அதுவும் பொதுமக்களின் பார்வைக்காக இங்க வைக்கப்படுகிறது. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்காங்க. அவர்கள் யார், அவருடைய தொலைபேசி எண் என்ன என்பது குறித்தும் ஒரு முழுமையான ஒரு விவரங்களை பொதுமக்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில அவருக்கு ஒரு அடையாள அட்டை அப்படிங்கறதும் வழங்கப்பட்டிருக்கு. இதையும் அவர் ஆட்டோவில் பயணம் செய்யும் போது, அதாவது பொதுமக்களுடன் போகும்போது இதை அணிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமான ஒரு முறை. அதன் பிறகு எந்த ஒரு பயணியும் தாங்கள் எந்த தூரத்துக்கு போறோம் அப்படிங்கறதின் போது, அதாவது தங்களுக்கான கிலோமீட்டர் எவ்வளவு, அதற்கு எவ்வளவு கட்டணம் தமிழக அரசு விதிச்சிருக்கு அப்படிங்கறதையும் முழுமையா தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில தமிழக அரசு கட்டணத்திற்கான ஒரு பட்டியலையும் வெளியிட்டிருக்காங்க. இதுவும் எந்த ஒரு ஆட்டோக்கள்லயும் கட்டாயமா கடைபிடிக்கணும், அது பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்படணும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. இதன் மேலே அதாவது கூடுதலாக வரக்கூடிய ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் எவ்வளவு என்ற ஒரு விவரங்கள் இருக்கு. இதுல ஏதாவது புகார்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா கூட இதுலயே அதற்கான எண்களும் சேர்க்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு இந்த ஆட்டோக்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இப்ப தொடர்ந்து பேசலாம். சசிகுமார் குறிப்பிட்டது போல தற்போது இருக்கக்கூடிய அந்த நிலையிலே ஒவ்வொரு ஆட்டோவிலும் முறையாக அவங்க என்னென்ன விதிமுறைகள் எல்லாம் விதித்திருந்தார்களோ அதெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய பேட்ச், அந்த கட்டணம் முதற்கொண்டு எல்லாமே அங்கு பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் இதுல மிக முக்கியமான ஒன்று என்றால், இது இருக்கக்கூடிய அந்த 77,000 ஆட்டோக்களும் முறையாக பின்பற்றப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு கேள்விக்கு இருக்கிறது. ஏன்னா சென்னையினுடைய புறநகரில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஆட்டோவை அதுக்குண்டான அந்த கட்டணத்தை பின்பற்ற முடியல. ஏன்னா நாங்க அங்க இருந்து சிட்டிக்குள்ள உள்ள வந்தோம்னா சிட்டியில நாங்க வெளியில வர்றதுக்கு எங்களுக்கு சவாரி கிடைக்கல. அது மாதிரியான பல்வேறு விதமான சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது. ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70% கட்டுப்படுத்தப்பட்டு முறைப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்பது பொதுவான ஒரு கருத்தாக இருக்கிறது. திரு சேஷசாயினம் அவங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இந்த நிலையில 100% முழுமைப்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டண உயர்வுக்காக அதற்குண்டான புதிய கட்டணத்தை விதிச்சிருக்கிறாங்க. ஒரு சில அந்த மீட்டர் பிரச்சனை, இது போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் கூட தற்போதைய நிலவரம் என்ன, உங்களுடைய பார்வை? கடந்த 1991 பிறகு 2007 வரை அரசு மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி தராதனுடைய விளைவாக தான் மீட்டர் போடுற பழக்கம் இருந்துச்சு. அதற்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மீட்டர் போட்டு ஓட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதிகபட்சமா போனா ஒரு 2 ரூபா அதிகம் கொடு, 3 ரூபா அதிகம் அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒண்ணு. ஆனா இன்னைக்கு 16 ஆண்டுகளுக்கு பிறகு கட்டண உயர்வு மாற்றி அமைக்கப்பட்ட பிறகு இந்த அரசு சென்னை நகரத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 70% பேர் மீட்டர் போடுகிற பழக்கத்துக்கு தொழிலாளி தன்னை ஆட்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் இது அரசு ஒரு வன்மையாக, அதாவது என்ன சொல்லணும் சொன்னாக்கா, ஆட்டோ தொழிலாளி மீது ஒரு கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டு இந்த தொழிலையே சரிவர நடத்த விடாமல் கெடுப்பதே அரசு துறையை சேர்ந்த அதிகாரிகளும் காவல்துறையினர் தான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன்னு கேட்டா, ஒரு மனிதன் தவறு செய்வது இயல்பு, தன்னை திருத்திக் கொண்டு மீண்டும் நல்ல மனிதனாக வாழ விட்டு நினைக்கிற பொழுது அதை அரசு ஊக்குவிக்கும். அதற்கு மாறாக இப்போ ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி அன்றுதான் இந்த அரசு கடந்த 2013 கட்டண உயர்வு அறிவித்தார்கள். அது கூட ஒரு கடுமையான உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வரை சென்றுதான் இந்த கட்டண உயர்வை பெறுகிற சூழல் உருவாச்சு. சரி, அதன் பிறகு சொன்னாக்கா இதுக்கு ஒரு கமிட்டி அமைக்கணும். கட்டணம் மாற்றி அமைக்கப்படுகிற பொழுது ஆட்டோ தொழிற்சங்கங்கள் கேட்ட கட்டணத்தை இந்த அரசு நிர்ணயிக்கல, மாறாக குறைவாக தான் கட்டணத்தை அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இருந்தாலும் அதை தொழிலாளர்களும் மனமுந்து அதை ஏற்றுக்கொண்டார்கள். கட்டணம் மாற்றி அமைக்கணும்னா எப்பொழுது பெட்ரோல் டீசல் விலைவாசி ஏற்றப்படுகிறதோ அப்ப கட்டணத்தை மாற்றி அமைக்கின்ற ஒரு வேண்டுகோள், ஒரு கண்டிஷன் வச்சோம் நம்ம எல்லாமே அரசு இருக்கு. அதே அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 10 ரூபாய் வரைக்கும் ஏறுகிற பொழுது நாங்கள் நிச்சயமாக மாற்றி அமைக்கிறோம் சொல்லுவோம். இன்னொரு தப்பு இந்த அரசு என்ன படிச்சு சொன்னாக்கா, பொதுவாக இதுவரைக்கும் என்னுடைய சொந்த வரலாற்றுல ஆட்டோ தொழிலாளிகளுடைய வரலாற்றிலே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கட்டண உயர்வு தமிழ்நாடு முழுவதும் தான் ஏற்றுவாங்க.
ஆனா இவங்க சென்னையில மட்டும் ஏற்றி வைத்துட்டு இப்ப கோவையில ஏத்தல, மதுரையில ஏத்துற சிக்கல் உருவாக்கியது இந்த அரசாங்கம் தான். ஏற்றுக்கிற பொழுது தமிழ்நாடு முழுவதும் அது ஏற்றி இருக்கணும். நாங்க ஏஐடியூசியை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றீங்கன்னா, சென்னை சொன்னாங்கல்ல, சென்னை வந்து ஒரு பிரதானமான தலைநகரம், மிகப்பெரிய அளவில் ஒரு நாளைக்கு மக்கள் 10 லட்சம் பேர் உள்ள வந்துட்டு வெளியில போறக்கூடிய சூழல் இருக்குது. எனவே ஆட்டோ என்பது ரொம்ப முக்கியமானது, சவாரி அதிகமாக கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அப்ப இந்த கட்டணத்தை மாற்றி அமைப்பதற்கு அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இடையில பெட்ரோல் ஏறின உடனே ஆட்டோ தொழிலாளி பூரா கட்டணத்தை மீண்டும் அது மீட்டர் போடுற பழக்கத்தை நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னாக்கா, 3 மாதத்தில் ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஏத்துறாங்க, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 25ஆம் தேதிக்குள்ள காலக்கெடு வைக்கிறாங்க. இதுக்குள்ள நீங்க வந்து உங்களோட மீட்டரை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு அட்டை கொடுத்தாங்க. ஒன்னு அட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் அதோட அவங்க விட்டுருக்கணும். அட்டை கொடுத்த பிறகு மீட்டரை மாத்திரான்றாங்க. மீட்டரை மாத்தினா மீட்டரை புதிய மீட்டரை வாங்கி அமைக்கின்றாங்க. இது தேவையில்லாத குளறுபடிகளை அரசு அதிகாரிகள் உருவாக்கி விட்டுட்டாங்க. இது தொடக்கத்துல நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டா இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 1 வருடம் ஆச்சு. ஆகஸ்ட் 2014 ஆயிருச்சு. தற்போதைய நிலவரம் என்ன? ஒரு வருட காலமாக அரசு சொன்ன விஷயங்களை எதையுமே அவர்கள் செயல்படுத்தல. அவர்கள் என்ன சொன்னார்கள், எங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஜிபிஆர்எஸ் மீட்டர் தரேன்னு சொன்னாங்க. பிப்ரவரி மாதத்துக்குள்ள தருவதாக சொல்லி 80 கோடி ரூபாய் அரசாங்கம் ஒதுக்கியது. அப்ப அந்த ஜிபிஆர்எஸ் மீட்டர் வந்து இருந்தால், இந்த சென்னையில் இருக்கக்கூடிய 72,000 ஆட்டோக்களுக்கு அது பொருத்தி இருந்தால், நீங்க சொல்ற மாதிரி மீட்டர் போடுகிற விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். இதுவே அது அவங்க தரவே இல்லை. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா பெட்ரோல், கேஸ் விலை ஏற்றம் இந்த ஓராண்டுகளுக்குள்ள கிட்டத்தட்ட 7-8 முறை ஏறி போச்சு. அப்ப இந்த கட்டணம் அவங்களுக்கு கட்டுப்படியாகல. உடனே இதனாலதான் இவர்கள் மீட்டர் போடுகிற பழக்கத்தை மறுபடியும் குறைஞ்சு போயிட்டே இருக்குது. இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, பொதுவா வந்து போக்குவரத்து துறையும் போக்குவரத்து காவல்துறையும் இணைந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலாக தொடர்ந்து ஒரு அதிகமா 5 ரூபாய் அதிகமா கேட்டு விட்டார் என்று சொன்னால் அந்த வாகனத்தை வந்து எடுத்து போய் சிறைப்பிடிப்பது, அவருடைய உரிமத்தை ரத்து செய்வது, பர்மிட்டை ரத்து செய்கின்ற நடவடிக்கை வந்து அவங்க மேற்கொண்டாங்க. எந்த சட்டத்திலும் போக்குவரத்து துறையில அப்படிப்பட்ட நடவடிக்கை இல்லை. அபராதம் தான் போடணுமே தவிர பர்மிட்டை சஸ்பெண்ட் பண்றதுக்கோ லைஃப் சஸ்பெண்ட் பண்றதுக்கோ கிரிமினல் குற்றங்களில் ஈடுபடுவதற்கு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன விஷயங்க அப்படி என்று சொன்னாங்க. அரசாங்கமே சொன்ன விஷயத்தை அவங்க செய்யலையே, அப்ப அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுப்பதற்கு தொடர்ந்து பேசலாம். திரு சேஷனும் அவர்கள் குறிப்பிட்டது போல 2 மிக முக்கியமான ஒரு கருத்தை சொன்னார். ஒன்று, எரிபொருட்களுடைய விலை உயர்வு அவர்களுடைய அந்த கட்டணத்தை முறையாக வசூலிப்பதற்கு தடையாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதே நேரத்தில் அந்த தொழில்நுட்ப சாதனங்கள் மீட்டர் போன்ற அதற்குண்டான தொழில்நுட்ப சாதனங்கள் முறையாக அவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்கப்பட்டிருந்தால் எல்லா ஆட்டோக்காரர்களும் அதற்குண்டான விஷயத்தை செய்திருப்பார்கள். இந்த கட்டணம் முறையாக பின்பற்றப்பட்டிருக்கும் என்ற ஒரு கருத்தை நிலைப்படுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம கோவிலுக்கு நமது செய்தியாளர் நேசராஜ் பேசலாம். நேசராஜ், தற்போது அங்க 20க்கு 10 அப்படின்னு சொல்லக்கூடியது நடைமுறையில் இருக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. முதல்ல இருக்கக்கூடிய 2 கிலோமீட்டருக்கு 20 ரூபாயும் தொடர்ந்து வரக்கூடிய 10க்கு 10 கிலோமீட்டர். ஆனா அவங்க வந்து இப்போதைக்கு அவங்க கேட்கக்கூடியது 30க்கு 15 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அவங்க முன்வைக்கப்படுகிறது. சோ இதை அவங்க நிரூபிப்பதற்கு இது எதற்காக அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்கிறாங்க, அதுக்கு அவங்க தரப்பிலும் சொல்லக்கூடிய நியாயமான கருத்துக்கள் என்ன, கோரிக்கைகள் என்ன? குறிப்பா ஆண்ட்ரூஸ் பாத்தீங்கன்னா, கேரளால மட்டும் சீரான மின் கட்டணம் இருக்குது, மீட்டர் கட்டணம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிரைவர்ஸ் கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பஸ் போனதுக்கு அப்புறம் ஒரு 10 ஆட்டோ ஓடும். ஆனா ஒரு ஆட்டோ போனதுக்கு அப்புறம் தான் 10 பஸ் இங்க ஓடும் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து அனைத்து சங்க கூட்டமைப்பு சுகுமார் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார், இந்த மீட்டர் கட்டணத்தை எப்படி நீங்க பாத்தீங்க? கோவையில கடந்த 2 வருஷ காலமாக ஒரு நியாயமான கட்டணத்தை அமல்படுத்த வேண்டும் சொல்லி அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பில் பல போராட்டங்கள் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். சமீபத்தில் நாங்களும் ஆட்டோ சங்கத்தின் சார்பில் ஒரு தீர்ப்பு, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்கிறோம். கோவையில் ஆட்டோ கட்டணத்தை முடிவு செய்யும் போது அனைத்து தரப்பிலையும் கலந்து பேசி முடிவு செய்ய வேணுங்கிற ஒரு தீர்ப்பு நாம் வாங்கியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் சமீபத்தில் நுகர்வோர் அமைப்பினுடைய நண்பர் லோகு அவர்கள் ஒரு தீர்ப்பு ஆட்டோ தொழிலாளர் மத்தியில் ஒரு நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. 4 வார காலத்தில் கோவையில் ஆட்டோ கட்டணத்தை அமல்படுத்த வேணுங்கிறது உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு கோவை ஆட்டோ தொழிலாளர் மத்தியில் ஒரு சந்தோஷத்தையும் நல்ல ஆர்வத்தையும் ஏற்படுத்தி இருக்குது. கட்டணத்தை மாநில அரசாங்கம் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் அமல்படுத்த வேண்டும் என்றுதான் அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். உடனடியாக நாங்கள் ஏற்கனவே கடந்த 2 வருஷ காலமாக கேட்டுக்கொண்ட கட்டணம், பெட்ரோல் விலையும் ஏறி போச்சு, அத்தியாவசிய பொருட்கள் எத்தனையும் ஏறி போச்சு.
இன்னைக்கு அந்த கட்டணத்தை நான் கேட்கிறோம். ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மினிமம் 30 ரூபாய் கேட்கிறோம். ஒரு கிலோமீட்டர் அடுத்து ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 15 ரூபாய் நாங்க கேட்கிறோம். அந்த அடிப்படையில் கலந்து பேசி உடனடியாக இந்த மாநில அரசாங்கம் கட்டணத்தை நிர்ணயம் செய்ய வேணும் அப்படிங்கறதா எங்களுடைய கோரிக்கை. கடந்த 2 வருஷ காலமாக நாங்க போராடிட்டு இருக்கிறோம். அதற்கிடையில பல்வேறு விதமான பிரச்சனைகள். கால் டாக்ஸி ஒரு பக்கம், கால் டாக்ஸி வச்சிருக்கிறவங்க பூரா பெரிய பெரிய அதிகாரிகள் இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் உட்பட கால் டாக்ஸி வச்சிருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கு. அரசாங்க அதிகாரிகளும் கால் டாக்ஸி இடையில நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அவங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த தொழிலவே பத்தி ஏதாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி நுகர்வோர் அமைப்புகளும் தொழிற்சங்க பிரதிநிதிகளும் எல்லாம் கலந்து பேசிதான் இந்த தொழில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேணும். நலிஞ்சு போன தொழில். சென்னையில் இன்னைக்கு கட்டணம் அமல்படுத்தி இருக்கிறதாக சொல்றாங்க 25/12. நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், சென்னை கட்டணங்கிறது சென்னை தவிர மற்ற மாவட்டங்களுக்கு அது பொருந்தாது. கோவைக்கு அமல்படுத்தும் போது நாங்கள் ஏற்கனவே அறிவித்த கட்டணத்தை அமல்படுத்தினால் மட்டுமே கோவையில இந்த ஆட்டோ கட்டணம் அமல்படுத்த முடியும் அப்படிங்கிறது நாங்கள் கராராக சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் மாநில அரசாங்கம் உடனடியாக எல்லாரையும் தொழிற்சங்கங்களையும் நுகர்வோர் அமைப்புகளையும் கலந்து பேசி ஒரு முத்தரப்பு கமிட்டி ஏற்படுத்தி நியாயமான ஒரு கட்டணத்தை கோவையில் அமல்படுத்த வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்ப கேரளாவில் மீட்டு ஓட்டுறாங்க, கர்நாடகத்தில் ஓட்டுறாங்க, டெல்லியில ஓட்டுறாங்கன்னு சொல்றாங்க. சென்னை பார்த்தீங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகக்கூடிய இடம். கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கக்கூடிய ஒரு மாநகரம் அது. இது வெறும் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் மட்டும்தான் இந்த கோவை நகரம் இருக்குது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய மீட்டர் கட்டணத்தை உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நேசராஜ் தொடர்ந்து பேசலாம். குறிப்பாக 50 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட சென்னையில் இது சாத்தியம், இந்த கட்டணம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக கருதப்படுகிறது. ஆனால் அதே இருக்கிறது வெறும் 5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த கோவை மாவட்டத்திலே இந்த விலை கட்டுப்படியாகாது. அதனால் தான் நாங்கள் 30க்கு 10 என்ற விகிதத்திலே நாங்கள் எங்களுடைய விலையை நாங்கள் கேட்கிறோம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதை பற்றி விவாதிக்க காத்திருக்கிறோம். ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய பயணத்திற்காக அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனம் ஆட்டோ. அப்படி இருக்கிறதுல அதுல ஆட்டோ கட்டண உயர்வு அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனையும் அதிக அளவில் பாதித்துக் கொண்டிருக்கிறது. அதை முறைப்படுத்துவதற்காக ஒரு சில கட்டணங்கள்லாம் வசூலிக்கிறாங்க. அதை முறைப்படுத்துவதற்காக அந்த விஷயங்களை அமல்படுத்தப்படுகிறது. ஆனால் சென்னையில் இது போன்ற விஷயங்கள் அமல்படுத்தப்பட்டிருக்கு, அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்ற கேள்வி ஒரு பக்கம் எழுந்திருந்தாலும் கூட கொங்கு நாட்டு மக்கள் தற்போது அதிக அளவிலே அந்த பிரச்சனையை சந்தித்து வருகிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோவை மாவட்ட மக்கள் தங்களது பிரச்சனைகளாக என்ன சந்திக்கிறார்கள் என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள். பார்க்கலாம். ஆட்டோவுக்கு எவ்வளவு மினிமம் குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைக்கணும். மீட்டர் பொறுத்த அளவுக்கு நல்லது. ஆட்டோ மீட்டர் பொறுத்துறது ரொம்ப நல்ல விஷயம். மக்களை ஏமாத்துற மாதிரி செயலெல்லாம் நடக்காது. மீட்டருக்கு மேல போட்டு கொடு அந்த மாதிரி அறியாத மக்கள் எல்லாம் வர்ற போது அவளை ஏமாற்ற மாதிரி செயலெல்லாம் நடக்காது. மீட்டர் போடுறது ரொம்ப சிறந்த விஷயம். தெரியாத வெளியூர்ல இருந்து வரான்னு வச்சுங்க, திடீர்னு 60-70 இடத்துல 100 வாங்கிக்கிறான் கேட்டு மீறி பேசுனா இறங்கி போயிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோவையில ஆட்டோ மீட்டர் கட்டணங்கிறது ஒரு முறையில்லாத ஒரு சீர் இல்லாமல் இருக்குது. அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆட்டோ கட்டணம். மக்கள் ஆட்டோனால பயந்து போற நிலையில தான் இருக்குது. ஆட்டோ தொழிலாளிகள் பக்கம் நியாயம் கிடையாது இந்த பிரச்சனையை பொறுத்தளவு. ஏன்னா மதுரையில பாத்தீங்கன்னா 5 ரூபா கொடுத்துட்டு இங்க இருந்து ஆரப்பாளையங்கிறாங்க. 5 ரூபாய்க்கு வந்தோம்னா பெரியார் நிலையத்திலிருந்து ஆரப்பாளையத்துக்கு போய்க்கிறோம். ஆனா கோயம்புத்தூர்ல மட்டும் பாத்தீங்கன்னா மக்கள் ஏறதில்லைன்னு சொல்லிட்டு ஆட்டோ தொழிலாளிகள் ஆட்டோ முதலாளிகள் 2 பேரும் சேர்ந்து பழி போடுறாங்க மக்கள் ஏறதில்லைன்னு. அதனால இந்த பிரச்சனையை பொறுத்தளவுக்கு உடனடியாக அரசு தலையிட்டு கோவையில ஆட்டோ நிர்ணய கட்டணத்தை உடனடியாக அமல்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஆட்டோ தொழிலாளி ஒரு பக்கம், ஆட்டோ முதலாளி ஒரு பக்கம், இவர்களுடைய பிரச்சனைகளில் மக்கள் மாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அதை ஒழுங்குபடுத்துவதற்காக முறைப்படுத்துவதற்காக ஆட்டோ மீட்டர் முறைப்படுத்தப்பட்டால் நன்றாக இருக்கும் என்று மக்களது தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். சேஷன் சார், இப்போ அங்க குறிப்பா அங்க கோவையை பொறுத்த வரைக்கும் சென்னையில இது ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. கோவையில பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அந்த 5 கிலோமீட்டருக்குள்ள அவங்களுடைய கட்டணம் அது செல்லுபடி ஆகாது, எங்களுக்கு அது கட்டாது, அதுக்குண்டான அளவுக்கு எங்களுக்கு வருமானம் கிடைக்காது, அதனால அதற்கேற்றாற் போல் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது நீங்க ஒரு தலைவரை எப்படி பார்க்க நினைக்கிறீங்க? ஒரு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ தொழிலாளியோட கருத்தை என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இப்ப நீங்க சொன்ன மாதிரி கோவை மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள இடங்கள் தான். இப்ப நாங்க ஏற்கனவே என்ன சொல்லிங்கன்னா, அங்கு உள்ள சூழலுக்கு தக்கவாறு அங்கிருந்த மாவட்ட ஆட்சியாளர் அழைத்து, ஆட்டோ தொழிலாளர்களை அழைத்து, அதே போன்று சமூக ஆர்வலர்களை அழைத்து
எந்த அளவுக்கு கட்டணம் தந்தால் அது சரியாக இருக்கும் நிர்ணயம் பண்ண வேண்டியது அரசுடைய கடமை. இது இந்த சிக்கல் கூட ஏன் வந்ததுன்னா சென்னையில மட்டுமே கட்டண உயர்வு மாற்றியதோட விளைவாக மற்ற மாவட்டங்களுக்கு பண்ணல. ஏற்கனவே அப்படி பண்ண மாட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் தான் கட்டணத்தை அறிவிப்பார்கள். இப்ப எங்களுக்கு அறிவிச்சிட்டாங்க சென்னையில. ஆனா கோயம்புத்தூர்ல அறிவிக்கிறேன். இப்ப லாஸ்ட் வீக் நான் கோயம்புத்தூருக்கு போயிருந்தேன். இப்ப சொன்னாருங்கல்ல 30-15 அப்படின்னு இப்ப அவங்க அங்க கேட்கறாங்க. 30-15 கட்டுப்படி ஆகாது என்பதுதான் நிறைய ஆட்டோ தொழிலாளருடைய நிலைப்பாடு இல்லைங்க. நான் அங்க ஒரு ஆட்டோல நான் பயணம் செய்தேன். அங்க கூட சில ஆட்டோவில் பார்த்தா மீட்டர் போடுவோம், மீட்டர்லாம் போட மாட்டேது. ஏன்னாப்பா நீங்க தான் ஒரு இது ஒன்று வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் கிடையாதுங்க, 40 ரூபா கொடு. அப்ப எதுக்கு நீங்க 30-15 கேட்கறீங்க? இப்படி அந்த கான்ட்ரவர்சி அங்க இருக்கதான் செய்யும். எனவே அரசு அங்க உள்ள சூழலுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும் சார். ரெண்டாவது இப்ப இவங்க வழக்கு போடுக்கிறாங்க. அப்ப நாளைக்கு மதுரையில் இருக்கிறவங்க போடுவாங்க, தஞ்சாவூர்ல இருக்கிறவங்க போடுவாங்க, திருச்சியில் இருக்கிறவங்க போடுவாங்க. அப்ப இது எந்த கோளாறு வருதுன்னு சொன்னா அரசினுடைய தவறான நடவடிக்கையின் காரணமாக தான் இது வருகிறது. அப்ப சென்னையில எப்படி கட்டண உயர்வு அறிவித்தார்களோ அதே போல தமிழ்நாடு முழுவதும் அறிவிச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. கூடுதலா வேணுமா என்பது அதை அடுத்த கட்டமாக நம்ம போயிடலாம். இப்ப சென்னையில கூட பாத்தீங்கன்னா இப்ப இவங்க கொடுக்குற 25-12 போதில் இப்ப மீண்டும் கூடுதலா கேட்கிற சூழல் வந்துருச்சு. ஏன்னா ஓராண்டு ஆயிப்போச்சு. கட்டணத்துக்கு ஏற்றி சூழல் அரசு செலவு அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிற. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா மீட்டர் தரேன்னு சொன்னாங்க, மீட்டர் அவங்க தராம இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட குளறுபடிகள். இன்னொன்னு பாத்தீங்கன்னா 72,000 மீட்டருக்கு மட்டும்தான் மீட்டர் தரவுடன் அவங்க சொல்லிக்கிறாங்க. ஏன் அப்படிப்பட்ட நடவடிக்கை? அப்ப புதிதாக வண்டி வருதுன்னு வச்சுக்க, அதுக்கு இவங்க தரமாட்டாங்களா? அப்ப அதுக்கு அவங்க மீட்டர் கொடுக்கும். அரசு ஒரு நிலைக்கு வருகிற பொழுது எல்லோருக்கும் தான் மீட்டர் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு தான் சாப்பாடு போடுவோம், பின்னாடி வந்தவங்களுக்கு சாப்பாடு போடுவோம்ன்ற மாதிரி இது அரசு. எனவே இது ஒட்டுமொத்த தப்பு அரசு கிட்ட தான் சார். இது ஆட்டோ தொழிலாளி நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறோம். எல்லாரும் மக்களிடத்துல நல்ல பேர் எடுக்கணும் எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா அரசு எங்களை விட மாட்டேங்குது. தப்பு பண்ண வைக்கிறதுக்கு உண்டான சூழலை உருவாக்குது. இப்ப சொன்னார்ல ஒரு மீட்டர் இல்ல ஆட்டோ வாகனங்களுக்கு தான். இப்ப அப்படி பாத்தீங்கன்னா அபே ஆட்டோ மீட்டர் போட்டு தான் ஓட்டணும். ஆனா எந்த ஆட்டோவும் மீட்டர் போட்டு ஓட்டுவதில்லை. இதை அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது? எதுவும் எடுக்குது. அப்ப டாடா மேஜிக் ஒரு வாகனம் ஓடுது, அது மீது என்ன நடவடிக்கை? அப்ப தொழில் போட்டி உருவாக்கி தொழிலாளிக்குள்ள மோதிர விஷயங்களை அரசு திட்டமிட்டே செயல்படுது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இது செய்யக்கூடாது. என்ன ஆட்டோ சொன்னா மீட்டர் போட்டு ஓட்டணும், எந்த ஆட்டோ வந்தாலும் மீட்டர் போட்டு ஓட்டணும் அப்படின்ற நிலையை அரசு உருவாக்கணும். அப்பொழுதுதான் இந்த நிலைப்பாடுகள்லாம் அந்த நாம நிவர்த்தி செய்ய முடியுமே தவிர பண்ண முடியாது. நீங்க சொன்னீங்க சென்னையில முழுமையாக இது நிவர்த்தி செய்யப்படுகிற சொன்னா முழுமையாக நிவர்த்தி செய்யப்படக்கூடிய சூழலுக்கு அரசு அதிகாரிகள் எங்களை விட மாட்டேங்கிறாங்க. இதுதான் உண்மை. தொடர்ந்து பேசலாம் திரு சேஷன். அவர் குறிப்பிட்டது போல கோவையில் தற்போது எழுந்திருக்கிற பிரச்சனை நாளை திருச்சிக்கு வரலாம், நாளை கழிச்சு மதுரைக்கு வரலாம். இது போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களும் பிரச்சனைகள் உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் பயணம் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை நிகழ்ந்த வண்ணம் இருக்கிறது. நம்ம சசிகுமார் அவங்ககிட்ட நம்ம செய்தியாளர் நம்ம பேசலாம். நம்ம ஏன்னா இப்ப நீங்க குறிப்பிட்டது போல சென்னையில முழுமையாக அமல்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பது பற்றியெல்லாம் கேட்கலாம். சசிகுமார் சொல்லுங்க, சென்னையில அவங்க கொடுத்த அந்த கட்டணம் முறையாக வசூலிக்கப்படுகிறதா? அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய கடைக்கோடி வரைக்கும் எல்லா இடங்களையும் அதற்குண்டான அந்த கட்டணம் புதிய கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அது பற்றி விவரங்கள் சொல்லுங்க. அங்க இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர்ஸ் மக்கள்கிட்ட கேடு. ஆண்ட்ரூஸ், இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த புதிய கட்டண நிர்ணயம் அப்படிங்கிறது கடந்த ஒரு வருட காலமாக அமல்படுத்தப்பட்டிருந்தாலும் பெருவாரியான பொதுமக்கள் தரப்புல சொல்லப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஆட்டோ ஓட்டுநர்கள் இதை கடைபிடிக்கிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதாவது ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு போறதுக்குன்னா ஒரு 25 ரூபாய் அப்படிங்கிற கட்டணம் தான் அரசு தரப்புல நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனா அடிக்கடி ஏறக்கூடிய இந்த பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் இந்த விலை உயர்வு காரணமா இது தங்களுக்கு கட்டுப்படியாகக்கூடிய ஒரு விலை நிர்ணயம் இல்லை என்ற ஒரு அடிப்படையில் தான் கூடுதலான ஒரு கட்டணங்களையும் இவர்கள் தரப்புல கேட்பதாக பொதுமக்கள் தரப்புல தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் கூட இவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் தரப்புல ஒவ்வொரு ரயில்வே நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள்ல ப்ரீபெய்டு ஆட்டோக்கள் நிலையத்துக்கான ஒரு மையங்களையும் அந்தந்த மத்திய அரசின் மூலமாக கேட்டு அதை இவர்கள் இங்க அமல்படுத்தி இருக்காங்க. அதுவும் தமிழக அரசு நிர்ணயித்த இந்த ஆட்டோ கட்டண விதிமுறைகள் போன்று ஒரே கட்டணமாகத்தான் இருக்கிறது. அதாவது இந்த 1.8 கிலோமீட்டர் போகக்கூடிய இந்த தூரத்திற்கு 25 ரூபாய் என்பதும் அதை தாண்டி போகக்கூடிய ஒரு கிலோமீட்டருக்கும் 12 ரூபாய். இது தமிழக அரசினுடைய கட்டணம். அது மத்திய அரசின் இருக்கக்கூடிய இந்த ப்ரீபெய்டு ஆட்டோ கட்டணத்தில் கூடுதலாக போகக்கூடிய இந்த ஒவ்வொரு கிலோமீட்டர்களுக்கும் 12 ரூபாய்க்கு பதிலாக 15 ரூபாய் 3 ரூபாய் அதிகமாக அவர்களுக்கு வசூல் செய்வதற்கு இவர்கள் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். இதில் எங்களுக்கு 3 ரூபாய் அதிகமாக கிடைக்கிறது என்பதால்
ஆட்டோ ஓட்டுநர்கள் பொறுத்தவரை வந்து ப்ரீபெய்டு ஆட்டோக்கள் மையங்கள்ல வந்து அதிகமான அளவிற்கு வந்து ஒரு வரவேற்பு இருக்கிறது. அதை வந்து நாடி செல்லக்கூடிய சூழ்நிலை தான் ஆட்டோ ஓட்டுநர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த பக்கம் போனா கூட ஒரு தரப்புல இவர்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, தற்போது பெங்களூர்ல இருக்கக்கூடிய பகுதியில் வந்து ஆட்டோ கட்டணம் முழுமையா ஒரு நடைமுறைப்படுத்தப்படலனாலும் அரசின் மூலமாக வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. அதாவது பெட்ரோல், டீசல், கேஸோடைய விலை வந்து அதிகரிக்கும் போது 10% ஆட்டோ கட்டணத்தை வந்து கூடுதலா நிர்ணயிக்கிறதும் அங்க உள்ள மாநில அரசுகள் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்படிங்கறதையும் வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் தரப்புலையும் சங்க தலைவர்கள் தரப்புலையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட தமிழக அரசு அமல்படுத்தியிருக்கக்கூடிய இந்த புதிய நடைமுறையில் GPS என்ற கருவி வந்து கடந்த ஒரு வருட காலமாக பொருத்தப்படல அப்படிங்கறதும் ஆட்டோ ஓட்டுநர்கள் தரப்புல ஒரு குற்றச்சாட்டா வைக்கப்படுகிறது. இது வந்து ஏன் பொருத்தப்படுறது கிடையாது, இதுவரைக்கும் ஏன் தாமதப்படுத்தப்படுகிறது என்பது குறித்து சென்னை மாவட்ட CITU பொது ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மனோகரன் நம்ம கூட இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இப்ப வந்து கடந்த ஒரு வருட காலம் ஆயிடுச்சு, எதற்காக இந்த ஆட்டோ கட்டணங்கள்ல இந்த பொருத்தப்பட்ட மீட்டர் முறை வந்திருந்தாலும் கூட GPS ஏன் பொருத்தப்படல? அரசாங்கம் கடந்த 2014 பிப்ரவரி மாதம் இறுதிக்குள்ளால இங்கே சென்னையிலே ஓடுகிற 72,000 ஆட்டோக்களுக்கும் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு பத்திரிகைகளாம் வந்திருந்தது. அந்த அடிப்படையிலே வழங்குவார்கள் என்று நினைத்திருந்தோம். இப்பொழுது கூட சட்டமன்றத்தினுடைய மானிய கோரிக்கைகளில் பேசப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பத்திரிகை செய்தியாக அடுத்த ஆண்டு GPS மீட்டர் வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். உடனடியாக அரசு சொன்னபடி இந்த GPS மீட்டரை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் எங்களுடையது. நன்றி சார். அதாவது இப்ப இவங்க பாத்தீங்க அப்படின்னா GPS என்ற கருவி வந்து பொருத்தப்படுவதன் மூலமாக ஏதாவது ஒரு ஆட்டோ ஓட்டுநர் மீது ஒரு புகார் தெரிவிக்கப்பட்டால் அவர் வந்து எந்த இடத்தில் இருக்கிறார், அதாவது எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை வந்து துல்லியமாக நாம் வந்து தெரிந்து கொள்ள முடியும். அதற்கான கட்டுப்பாட்டு மையங்கள் என்பது அந்தந்த குறிப்பிட்ட மையங்களில் வந்து தமிழக அரசின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் என்பது ஒரு பக்கம். அதை அடுத்து முக்கியமாக பார்க்க போனோம் அப்படின்னா ஆட்டோ ஓட்டுநர்கள் தரப்புல தெரிவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குறை இல்ல குற்றச்சாட்டு கூட நம்ம சொல்லலாம். அதாவது கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்த கட்டண முறை வந்து அமல்படுத்தப்பட்டிருந்தது. கடந்த ஆகஸ்டிலிருந்து இந்த ஆகஸ்ட் வரையான 12 மாத காலத்திற்கும் இந்த டீசலுடைய விலை வந்து மாதம் 50 பைசா வீதம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது வந்து 6 ரூபாய் அளவிற்கு, அதாவது முன்பு வந்து 60 ரூபாய் இருந்த டீசலுடைய விலை தற்போது 66, 67 ரூபாய் வரைக்கும் வரியுடன் சேர்த்து வந்து அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இவர்களுக்கான கட்டணம் அப்படிங்கிறது இன்னும் அதிகப்படுத்தப்படவில்லை அப்படிங்கறதையும் தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில் வந்து வட்டார வளர்ச்சி போக்குவரத்து துறை அதிகாரிகள் வந்து அவ்வப்போது தங்களுடைய ஆய்வுகளையும் மேற்கொண்டு தினமும் சராசரியாக 45 ஆட்டோக்களை வந்து தற்காலிகமாக அதனுடைய உரிமத்தை வந்து ரத்து செய்து வருகிறார்கள். அதாவது இவர்கள் வந்து தங்களுடைய கண்காணிப்பு பணிகளை வந்து சென்னையில் வந்து 4 மண்டலங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. வடக்கு, தெற்கு மற்றும் கிழக்கு, மேற்கு இப்படி மண்டல வாரியாக பிரிக்கப்பட்டு தங்களுடைய ஆய்வுகளை காலை 5 மணியிலிருந்து அவர்கள் வந்து தொடங்குகிறார்கள். இதுல வந்து அதிகமான கட்டணம் வசூல் செய்யக்கூடிய ஆட்டோக்களுக்கு வந்து மீது நடவடிக்கை எடுக்கிறார்கள். அதே போன்று அந்த ஆட்டோ ஓட்டுநர் வந்து சரியான முறையில் வந்து தன் பயணிகளிடம் நடந்து கொள்கிறாரா, அதாவது அவருக்கான வழிமுறைகள் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கோ அதை வந்து அவர் கடைபிடிக்கிறாரா அப்படிங்கறதையும் அந்த ஆட்டோ ஓட்டுநரிடையும் பயணம் செய்யக்கூடிய பயணிகளிடையும் இந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்களும் அவர்கள் மூலமாக நியமிக்கப்பட்ட ஆய்வாளர்களும் நேரடியாக அந்த பொதுமக்களிடம் கேட்டு அவர்களுடைய குறைகளையும் தெரிவித்து வருகிறார்கள். இதன் மூலமாக சென்னையில வந்துட்டு முழுமையான முறையில் இந்த ஆட்டோ கட்டண முறையை வந்து முழுமையா நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கறதுல போக்குவரத்து துறை வந்து ரொம்பவும் தீவிரமா இருக்காங்க. பொதுமக்கள் தரப்புல ஒரு சில இடங்கள்ல மட்டும் இதை வந்து கடைபிடிக்கிறது இல்லை அப்படிங்கறதும் இருக்கு. ஆட்டோ ஓட்டுநர்கள் தரப்புல தங்களுக்கு கூடுதல் கட்டணம் வந்து வசூலிக்கிறதுக்கு அனுமதி வழங்கணும் அப்படிங்கிற 3 தரப்பில இருந்தும் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. ஆண்ட்ரோஸ் தொடர்ந்து பேசலாம். சசிகுமார் குறிப்பிட்டதில் மிக முக்கியமான ஒன்று, ஒரு 3 தரப்பு, குறிப்பாக அந்த பயணிகளும் ஆட்டோ ஓட்டுநர்களும் அவங்க 2 பேரும் போக அதை தாண்டி அந்த அரசு விதிமுறைகளை பயன்படுத்தக்கூடிய அதை அமல்படுத்தக்கூடியவர்கள் இவங்க 3 பேருமே ஒத்துழைப்போட இதை முழுமையாக வந்து செயல்படுத்தப்படும் சொல்றாங்க. இதுல மிக முக்கியமா அதை விதிமுறைகளை பின்பற்றப்படுவதற்கு அதற்குண்டான தொழில்நுட்ப கருவிகள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அது வழங்கப்பட்டாதான் அந்த விதிமுறைகளை நாங்க முறையா ஃபாலோ பண்ண முடியும், அதே நேரத்தில் தான் நாங்க அந்த கட்டணத்தையும் வசூலிக்க முடியும் என்ற ஒரு கருத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசுவோம். இது பற்றி $2,20,400 ஆட்டோக்கள் தமிழகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. கோவையில் மட்டும் 13,000 ஆட்டோக்கள். அங்கு அந்த மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? குறிப்பாக கட்டண உயர்வு என்பது மிக அதிக அளவில் பாதித்து வருகிறது. பயணிகளை மட்டுமல்ல,
குறிப்பாக இவர்களுடைய ஆட்டோ ஓட்டுநர்களையும் அந்த பிரச்சனை பாதித்து வருகிறது. அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நேசராஜ் நம்ம பேசலாம். கோவை இருக்கக்கூடிய செய்தியாளர் நேசராஜ், அங்க முத்தரப்பு பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான கட்டங்கள் எல்லாம் பேசி அந்த ஒரு கட்டணத்தை நிர்ணயிக்கலாம், இதுக்கு அரசுக்கு பரிந்துரை செய்யலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை அதுல ஏதோ பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்தது. அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆட்டோ சம்மேளனம் புதிதாக நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தித்தாளையும் அது விளம்பரம் கொடுக்கிறது. அது எந்த வகையில நியாயம்? அந்த தரப்புல அரசு அனுமதித்து அவங்க வழங்கினதுக்கு அப்புறம் தான் அதை வெளியிடணும் அப்படிங்கறதா முறை. ஆனா அது முறையற்ற வகையில் அந்த விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அங்க இருக்க மக்கள் என்ன சொல்றாங்க கேளு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூஸ் மாவட்ட நிர்வாகம் இந்த கூட்டம் ஒன்று நடத்தினாங்க. மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் தலைமையில இந்த கூட்டத்தில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதனால இந்த கட்டணத்தை அவங்க வாபஸ் பெற்றாங்க. இதுல நம்ம ஓட்டுநர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். சார், இப்ப யாராவது வெளியூர்ல இருந்து யாராவது ஒரு நேயர் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட பணம் வசூல் பண்றதுலயே குறிக்கோளா இருக்கீங்களே, ஏன் அப்படி பண்றீங்க? இல்ல அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் கிடையாதுங்க. எல்லாம் அனுசரிச்சு நாங்க போயிட்டு இருக்கோம். கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ஆட்டோ டிரைவர்கிட்டயும் பொதுமக்கள்கிட்டயும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே வந்தது கிடையாதுங்க. குறிப்பா கால் டாக்ஸிக்கும் ஆட்டோ டிரைவருக்கும் ரயில்வே ஸ்டேஷன்ல அடிக்கடி சண்டை வருது. அது எதனால வருது? ஆட்டோ தொழிலாளர்கள் சம்பாதிக்கிறது கால் டாக்ஸிக்காரங்க அதை அவரிச்சு போயிட்டு இருக்காங்க, பாதிக்கிறாங்க தொழிலாளிகள். ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. கட்டண முறையை நிர்ணயிக்கிறது எந்த அளவுக்கு நீங்க பாக்குறீங்க? நாங்க 20 வருஷமா நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம். 20 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம். மீட்டர் போட்டு ஓட்டுறது கோவை மாவட்டத்தில் தயாரா இருக்கும். ஆனா கவர்மெண்ட் ஒத்துழைப்பை கிடைக்கல. இப்ப 2007 கூட நாங்க கேட்டது 20 ரூபா மினிமம், கிலோமீட்டர் 15 ரூபா 10 ரூபா கேட்டோம். ஆனா கவர்மெண்ட் அறிவிச்சது 14.7 தான் அறிவிச்சாங்க. இப்பயும் நாங்க கேட்கறது 1.5 கிலோமீட்டருக்கு 30 ரூபாயும் கிலோமீட்டருக்கு 15 ரூபாய்க்கு கொடுத்தால் கண்டிப்பாக கோவை மாவட்டத்தில் எல்லா வண்டியும் மீட்டர் போட்டு ஓட்டுறதுக்கு தயாரா இருக்கும். பொதுமக்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்கறது தயாரா இருக்காங்க. இப்பயும் கிலோமீட்டர் மினிமம் 40 ரூபா 50 ரூபான்னு கேட்கிறோம். ஆனா 30 ரூபாய்க்கு நாங்க ஓட்டுறது தயாரா இருக்கோம். பொதுமக்கள் கொடுக்கறது தயாரா இருக்காங்க. கவர்மெண்ட் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. தற்போதைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு? அதாவது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில மத்திய மாநில அரசுகளுடைய தவறான அணுகுமுறையால இன்றைக்கு ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய விலைவாசி விஷம் போல ஏறிக்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய விலைவாசிக்கு ஏற்ப இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு கட்டாயம் மீட்டர் கட்டணத்தை அமல்படுத்த வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் அறிவித்தது போல ஆட்டோ ஓட்டுநர்களுடைய குறைகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு 1.5 கிலோமீட்டருக்கு 15 ரூபாயும் அடுத்த ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு 30 ரூபாயும் அடுத்த ஒரு கிலோமீட்டருக்கு 15 ரூபாயும் இன்றைக்கு இருக்கிற விலைவாசி. இன்னைக்கு தக்காளி வெங்காய விலைவாசி எந்த அளவுக்கு ஏறிக்கொண்டிருக்கிறதோ அதே போல இன்னைக்கு எல்லா துறையிலும் விலை ஏறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆட்டோ தொழிலாளருடைய வாழ்க்கை தரம் மட்டும் தாழ்ந்து கொண்டு போய்கிறது. அவருடைய குடும்ப சூழ்நிலை, அவருடைய குழந்தை படிப்புகள் அனைத்தும் இன்றைக்கு பின்னுக்கு தள்ளிக் கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்று சொன்னால் பொதுமக்களுடைய நல்ல ஆதரவு கோவையிலே ஆட்டோ தொழிலாளர் மத்தியிலே என்றைக்கும் நல்ல முறையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களும் ஆட்டோ தொழிலாளர் எந்த மீட்டர் கட்டணம் எவ்வளவு போட்டாலும் அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அரசு உடனடியாக இதில் தலையிட்டு அந்த மீட்டர் கட்டணத்தை உடனடியாக அமல்படுத்துவது மட்டுமல்ல, சென்னையிலே அறிவித்தது போல அந்த ஜிபிஎஸ் மீட்டர் என்கின்ற கருவியை உடனடியாக கோவை ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் கொடுத்து உதவி அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும்னு இந்த அரசாங்கத்தை நாங்கள் ஓட்டுநர் சார்பாக கேட்டுக்கிறோம். இப்போ கேரளால பாத்தீங்கன்னா எல்லா ஓட்டுநர்களும் சீரான ஒரு கட்டணத்தை வச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க வச்சிருந்தா ஒரு சட்டங்கிற மாதிரி அடிக்கடி சண்டை போட்டிருக்கீங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அப்படி இல்லைங்க. அது கேரளாவில் பஸ் ரொம்ப கம்மி, அங்க கட்டணமும் அந்தந்த நேரத்தில் நிர்ணயித்து கொடுக்குறாங்க. அதனால ஜனங்க ஆட்டோவில் ஏறி போறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சௌகரியமாகவும் இருக்குது. அவங்க போனா உடனே ரிட்டர்ன் வாடகையும் கிடைக்குது. அதனால அவங்களுக்கு குறைவா வாங்கினாலும் திரும்பி வரும்போது கிடைக்கிற வாடகையில் அவங்களுக்கு அது சரியா இருக்குது. கேரளாவில் இந்தியாவிலேயே வச்சு காலிக்கட்டு, கேரளாவிலேயே பரவாயில்ல, அது காலிக்கட்டுங்கிற ஊர்ல ரொம்ப கிளியரா போயிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு என்ன சம்பளம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைச்ச அவங்களுடைய வாழ்வாதாரம் சந்தோஷமா இருக்குது. அதே நேரத்தில் குறிப்பா பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூஸ் இவர்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மை. தொடர்ந்து பேசலாம் நேசராஜ். அவர்களுடைய கருத்தாக மிக முக்கியமான ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இதை பற்றி திரு சேஷன் சற்று கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஆட்டோ ஓட்டுநர்களும் ஆட்டோ முதலாளிகளும் ஒரு ஒட்டுமொத்தமான அந்த கட்டண நிர்ணய பிரச்சனைகள் அவங்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு முழுமையான ஒரு பதில், ஒரு விடை அப்படிங்கிறது எப்ப கிடைக்கும் அப்படிங்கறதா என்னுடைய ஒரு கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு இங்க 72,000 ஆட்டோக்களுக்கு மேல இங்க ஓடுது.
72,000 ஆட்டோக்களும் ஏதாவது ஒரு யூனியனோட தொடர்பு இருக்கிறதா? ஏன்னா அவங்க எல்லாம் முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு என்ன நடைமுறை இருக்கிறது? ஏன்னா அந்த குறைந்த இந்த கட்டணம் அப்படிங்கறத அரசு நிர்ணயிச்சுக்கிறாங்க. அது எல்லாருமே ஃபாலோ பண்றதுக்கு யார் தான் கண்காணிக்கிறது? ஏன்னா அவங்க காவல்துறை தான் கண்காணிக்கணும். அதுல அவங்க முறைகேடா நடக்கிறாங்க, நீங்க ஒரு குற்றச்சாட்டு எழுதுறீங்க. இதுல அந்த கேள்வி எப்படின்னா அதை எப்படி முழுமையாக அமல்படுத்துறது? உங்களுடைய தீர்வை என்ன சொல்ல நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 3 விதமான வாகனங்கள் ஓடுகிறது. டாடா மேஜிக், அப்வே, ஷேர் ஆட்டோ, கேஸ் ஆட்டோ, பெட்ரோல் ஆட்டோ, இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஒழுங்காக முறைப்படுத்தப்பட வேண்டும் சொன்னால் அனைத்து வாகனங்களும் கேஸ்ல ஓடுகிற நிலை உருவாக்கணும். ஒண்ணு, கேஸ் தான் விலை கம்மி. இப்ப கொடுத்திருக்கக்கூடிய அரசு கட்டணத்துக்கு அது ஏற்ற வகையில் இருக்கும், பிரச்சனை இருக்காம ஓடிக்கிட்டு இருக்கும். பர்மிட்டே பாத்தீங்கன்னா கேஸ் பர்மிட் தான் அவங்க சென்னையில கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா பெட்ரோலியம் ஓடுது, டீசலையும் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இதை முறைப்படுத்தணும். ஒண்ணு, இப்ப மற்ற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லாரும் மீட்டர் போட்டு ஓடுறாங்க, இங்க மட்டும் ஓட மாட்டேன்னு சொல்றாங்க. மற்ற மாநிலங்கள்ல இந்த ஷேர் ஆட்டோ, அபே ஆட்டோ, இந்த டிக்கெட் போட்டு அடிக்கிறது இல்லீகல் வெஹிக்கிள்ஸ் அங்கெல்லாம் எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டில் தான் அந்த சூழல் உருவாகி இது அரசு திட்டமிட்டே செய்யக்கூடிய சதி அது. ஏன்னா இது அரசு அதிகாரிகளும் காவல்துறையிலும் நடவடிக்கை இருக்கணும். இப்ப ஷேர் ஆட்டோ சொல்றாங்கல்ல, எல்லாரும் பப்ளிக்க பாதிக்குது, அவங்க 5 ரூபாய்க்கு போறாங்க, 10 ரூபாய்க்கு போறாங்க சொல்றாங்க. நான் என்ன கேட்கறேன்னு சொன்னா, அப்புறம் 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு போவது சுலபமா இருக்குது, மக்களுக்கு பயனுள்ளதான் அந்த வாகனத்தின் மீது வழக்கு போடக்கூடாது. இவங்க வழக்கும் போடுற, அவங்களை ஏற்றக்கூடாதுன்னு சொல்ற, ஏத்துக்கிட்டாலும் மறைமுகமாக நீ சப்போர்ட் பண்ற. அப்ப இந்த தொழிலாளி இவங்க பாதிக்கப்பட்ட, அப்ப தொழிலாளிக்குள்ள மோதல் போக்கு உருவாக்குறது அரசினுடைய வேலையா செய்துகிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கட்டண உயர்வு வருகிற பொழுது இந்த கமிட்டி அமைச்சு முறையாக தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்தில் கூடிய ஆட்டோ தொழிலாளருக்கும் தக்கனவாறு மீட்டர் கட்டணத்தை மாற்ற சூழல் இந்த அரசு உருவாக்கணும். சென்னையில மட்டுமே உருவாக்குறதுனால தான் இந்த சிக்கல் வந்திருக்கு. அது கூடாது. நம்ம ஆரம்பத்திலே முதலமைச்சரை சந்தித்து பேசுகிற பொழுது இந்த கோரிக்கை நாங்க வச்சோம். நீங்க சென்னையில மட்டும்தான் கட்டணத்தை உயர்த்திருக்கிறீங்க, மற்ற மாவட்டங்களுக்கும் அதுக்குள்ள சூழலுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைக்கணும். அங்க மாவட்டங்களில் முத்தரப்பு கமிட்டி அமைச்சு அடிக்கடி இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு காணணும். அப்பதான் இது சுமூகமாக போகும் அப்படின்னு நாங்க ஏற்கனவே அரசாங்கத்தை சொல்லிருக்கிறோம். இப்ப கடந்த முறையோட 21ஆம் தேதி போக்குவரத்து துறை அமைச்சரை பார்த்து அனைத்து சங்கத்தின் சார்பாக கடிதம் கொடுத்திருக்கும். சிஎம் அவர்களுக்கு அவங்களுக்கு பாக்ஸிலும் நெட்லயும் நம்ம கடிதம் கொடுத்துருக்கோம். பத்திரிகை செய்தியால இதெல்லாம் நம்ம கொடுத்து விடுறோம். எனவே இது ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா அரசு தர இருக்கிற அந்த ஜிபிஆர் கட்டணமா அது வந்துச்சுன்னு சொன்னாலே எல்லாமே ஒழுங்காயிடும். நிச்சயமாக அது ஒழுங்காயிடும். அதுல யாரும் தப்பு பண்ணுவதற்கு உண்டான வாய்ப்புகளே இருக்காது. அப்புறம் இந்த 72,000 வண்டிக்கு தான் கொடுப்பேன்னு சொல்வது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப புதிய ஆட்டோக்கள் அது எங்க போய் வாங்க, அவங்க போய் எங்க போய் தனிப்பட்ட முறையில் வாங்க முடியும். இது இந்த அரசாங்கம் கொடுக்கணும். 72,000 வண்டின்னு சொல்லுகிற பொழுது கிட்டத்தட்ட 20,000 வண்டிகளுக்கு தர முடியாது. ஏன்னு கேட்டா எல்லா வண்டிகளும் பழைய வாகனமா முடங்கி போய் கிடக்குது. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50,000 வண்டிகளுக்கு தான் இவங்க மீட்டர் தரக்கூடிய சூழல் உருவாயிருக்கும். இந்த மாதிரி அந்த புதிய வாகனங்களுக்கு தரணும். எல்லாத்தையும் ஒரே ஒட்டுமொத்த சூழலை கொண்டு வரணும். இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மாநகராட்சிகளையும் இப்படிப்பட்ட சூழலை உருவாக்கினா தப்பு பண்ணாமல் எல்லோரும் மீட்டர் போட்டு ஓட்டுவதற்கு உண்டான சூழல் உருவாக்கும். கருத்துக்கு நன்றி திரு சேஷன். குறிப்பிட்டது போல மிக முக்கியமாக ஒரு அடிப்படையான பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அந்த விதிமுறைகளை பின்பற்றப்படுவதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய சாத்தியக்கூறுகளை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். அதாவது அந்த விஞ்ஞான ஜிபிஆர்எஸ் போன்ற கருவிகளை யார் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு உடனடியாக முழுமையாக வழங்குவதற்குண்டான ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் சென்னையில் மட்டுமல்லாமல் பிற மாவட்டங்களிலும் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அங்க இருக்கக்கூடிய ஆட்டோ சம்மேளனத்தை அவங்களுடைய கலந்து பேசி அவர்களுக்கு உண்டான ஒத்துவரக்கூடிய ஒரு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். மற்ற மாநிலங்களில் அந்த ஒரு விலை நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்றால் அதற்குண்டான அந்த ஷேர் ஆட்டோ மற்ற விஷயங்களை முறைப்படுத்தணும். அவங்க எல்லாம் அங்க இல்ல, இங்க இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. சாலைகள் சீராக இருக்கிறது. இது போன்ற பல்வேறு விதமான மாநில ஒப்பீடுகளை நாம் பார்க்க வேண்டும். அதை கண்டிப்பாக அரசு முறைப்படுத்தி அதற்குண்டான ஒரு விலையை நிர்ணயிக்க வேண்டும். இதன் மூலமாக பயணிகளும் ஆட்டோ ஓட்டுநர்களும் ஒரு சமநிலையை, ஒரு திருப்தியான நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு சேஷன் அவர்களுக்கும் நன்றி. அங்கிருந்து நமது செய்தியாளர்கள் கோவையிலிருந்து நமது செய்தியாளர் நேசராஜ் அவர்களுக்கும் நமது சென்னை செய்தியாளர் சசிகுமார் அவர்களுக்கும் நன்றி. பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விடுதலை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.